நிறைய பேர் வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க, நிறைவேறிச்சுன்னு சொல்லி அவங்க வந்து தைப்பூசத்தில் ரொம்ப சந்தோஷமாக கலந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து வேண்டுதல் விண்ணப்பம் வைக்கிறாங்க, வைக்கிற விண்ணப்பம்லாம் நிறைவேறிடுச்சுன்னு நான் இவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்கேன். நான் என் பேரனுக்காக விண்ணப்பம் வச்சேன். அந்த விண்ணப்பத்தை பெருமாள் நடத்தி கொடுத்துட்டாரு. என் பேரன் டாக்டருக்கு படிச்சுட்டு மேல் படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக மடல் பெருமான்கிட்ட விண்ணப்பம் வச்சேன். 84 பேர் வந்து ஒரே ஒரு சீட்டுக்காக வெயிட் பண்ணாங்க. நாங்களும் அது ஒருத்தராக போயிருந்தோம். ஆனால் வள்ளல் பெருமான் எங்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு தைரியம், ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு போய் நாங்கள் அந்த ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்தோம். அந்த 84 பேரில் ஒரு எங்கள் பேரனுக்கு மட்டும் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்து ஒரு வள்ளல் பெருமானேன்னு நல்லா கத்த ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு மனசில் ஒரு சந்தோஷம். வள்ளல் பெருமான் கொடுத்துட்டார். எல்லாரும் நம்பி வாங்க. நான் இன்னமும் அடுத்தவங்களுக்காக வச்ச விண்ணப்பம்லாம் நிறைவேறிருக்கு. எனக்கு இது வந்து எனக்காக வச்ச விண்ணப்பமும் நிறைவேறிடுச்சு. இன்னமும் வச்சிருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன நடக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கவலைப்படுறாங்க. அதெல்லாம் வள்ளல் பெருமான்கிட்ட நிறைவேற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், விண்ணப்பம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் நிறைவேற்றிட்டே இருக்கிறார். இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச விண்ணப்பத்தை நான் பெருமையாக சொல்லணும். அதனால் நான் வந்து சபைக்கு வந்திருக்கிறேன். இப்போ பாண்டிச்சேரி கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துலேயும் பெருமானை பார்த்து நான் கும்பிட்டுட்டு போகணும்னு சொல்லி அவங்கள வந்து தூக்கத்துலேருந்து எழுப்பி எனக்கு பெருமான் தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் வாங்க, கண்டிப்பாக நிறைவேறும். நம்பி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். எல்லாரும் வாங்க, வந்து எல்லா வளமும் அவங்ககிட்ட வாங்கிக்கிங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தன் பெருங்கருணை பெருஞ்சோதி. இதை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க எங்களுக்கு எவ்வளவு அன்பு கொடுக்குறாங்கங்கிறது எனக்கு அளவில்லா அன்பை அவங்க எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்கள் அழகாக இருக்கிறவங்க அவ்வளோ பேருக்கும், வெளியூர்லேருந்து வர்றவங்க அவ்வளோ பேருக்கும் அவங்கள அன்பாக நடத்துகிறாங்க. அந்த அன்பு ஒன்றே போதும் எங்களுக்கு. அதோடு சேர்ந்து இவங்களோட அருளும் கிடைச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. பெருமானுக்கு எனக்கு பேச தெரியாது, இருந்தாலும் இதை சொல்லணும்